குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நான் இந்த 2 கொஸ்டின் கார்த்திகேயன் டவுட் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்தர்மோர் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இது மாதிரி சம்ஸ்லாம் பண்ணணும்னா இமீடியட்டாக பண்ணிட முடியாதுடா. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இன்னும் பேசிக்ஸ் நல்லா கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும். ஸோ பெட்டர் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த காம்பவுண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு இந்த காம்பவுண்ட் வந்து அல்லைலிக் பொசிஷனில் புரோமின் இருக்குது. அதாவது எது அல்லைலிக் பொசிஷன், எந்த கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ணியிருக்கோ அதுக்கு பக்கத்தில் டபுள் பாண்டு, அதுக்கு அடுத்த கார்பனில் டபுள் பாண்டு இருந்ததுன்னா அது அல்லைலிக் பொசிஷன். ஸோ இப்போ அல்லைலிக் பொசிஷன் அல்லைல் புரோமைனாலே அல்கைல் புரோமைன் கேட்டகரியில் வரும். அல்கைல் ஹாலைடுனாலே நம்மளுக்கு நியூக்ளியோஃபைலிக் சப்ஸ்டியூஷன். எஸ், அவங்க கொடுக்குறதும் நியூக்ளியோஃபைல் தான். ஸோ இப்போ அவங்க கொடுக்குற இந்த நியூக்ளியோஃபைல் பாருங்கள், NHCH3 ட்வைஸ். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் என்ன செய்யணும், இங்கே போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இப்போ அல்லைலிக் பொசிஷன்னா தாராளமாக SN2 தான், SN1 தான் நடக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் இந்த பொசிஷன் போயிருச்சு அப்படின்னா, இந்த பொசிஷனில் இருக்கிற பிஆர் வெளியே போயிருச்சுன்னா இங்கே ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இது அல்லைலிக் கார்போகேட்டையான், மோர் ஸ்டேபிள். பட் இப்போ என்னன்னா இந்த ப்ளஸ் சார்ஜ் இங்கே இருந்ததுன்னா இப்படி ரீஅரேஞ்ச் ஆகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ ரீஅரேஞ்ச் ஆகுது, இப்போ நீங்கள் கேட்கலாமா அப்போ ரீஅரேஞ்ச் ஆகாததுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கே, அப்படி எப்படி நீங்கள் இதை மேஜர் ப்ராடக்ட்னு சொல்கிறீங்க? இப்போ ரீஅரேஞ்ச் ஆகலைன்னா இந்த இடத்துல என்ன ஆயிருந்திருக்கும், அப்படியே NCH3 வந்து சேர்ந்துருக்கும். பட் இப்போ ரீஅரேஞ்ச் ஆனதுனால என்ன, இந்த டபுள் பாண்ட் இங்கே போயிருது, அதனால ப்ளஸ் சார்ஜ் இங்கே கிரியேட் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து இது ரீஅரேஞ்ச் ஆகணும், ஏன்னா இதுவும் அல்லைல் பொசிஷன் இதுவும் அல்லைல் பொசிஷன். கரெக்டு தான். ஆனால் இங்கேருந்து இப்போ தான் நம்ம புரோமின் வெளியே போயிருக்கு. புரோமின் வெளியே போற அந்த இடத்துலயே இன்னொரு நியூக்ளியோஃபைல் உள்ள வராது. ஏன்னா நியூக்ளியோஃபைல்ல ரெண்டுமே எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் தான். நியூக்ளியோஃபைல்னால எலக்ட்ரான் ரிச் ரெண்டும் பக்கத்துல வந்தா ரிப்பல் ஆகும் இல்லையா? அதனால அல்லைலுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ், இன்னொரு பக்கம் பிளஸ் சார்ஜ் தூக்கிட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ பிளஸ் சார்ஜ் அங்க இருக்கிற ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட அந்த காம்பவுண்ட், அதாவது இது அதிகமா தான் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அதனால இந்த பொசிஷன்ல வந்து நம்ம புது நியூக்ளியோஃபைல் ஒட்டிக்கிண்டா, அவ்வளவுதான்டா. இப்ப இதுக்கு அடுத்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிஆர் வெளியே போகும்போது நம்மளுக்கு கார்போகேட்டன் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது SN2, அதனால நம்ம வந்து கார்போகேட்டன், ஏன்னா அது செகண்டரியில இந்த பொசிஷன் வந்து செகண்டரி பொசிஷனா இருந்ததுன்னா அதுல வந்து நம்மளுக்கு எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. பிஆர் எந்த இடத்துல வெளியே போகுதோ ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்காம அந்த ரியாக்ஷன் கொடுக்கும். ஒருவேளை இது வந்து இப்படியே கொடுத்துருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆயிருந்திருக்குங்கிறத பாருங்க. இது மைனர் ப்ராடக்ட் தான், சும்மா உங்களுக்காக சொல்றேன். இதுல NCH3 ட்வைஸ், அதே மாதிரி இங்கே பிஆர். இப்ப இதுல இதுக்கு அடுத்த பொசிஷன்ல அடுத்த ரெண்டாவதுலயே நம்ம வந்து NCH3 ட்வைஸ் 2 ஈக்குவலன் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை போடுறோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும், இன்னொரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அதாவது இங்கேதான் ஏற்கனவே இருந்த டபுள் பாண்ட்ல ஷிஃப்ட் எதுவும் இல்லை, NCH3 ட்வைஸ் மட்டும் இருக்கிறது. இப்ப நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்குது. அதுல இது மைனர், ஏன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். எப்படி இந்த இடத்துல பிளஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த கார்போகேட்டைனுக்கு இங்கே பிளஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பிளஸ் சார்ஜ் இருக்கும்போது இப்பதான் ரிலீவ் ஆன அந்த பிஆர் மைனஸ் இந்த பக்கம் தான் ரிலீவ் ஆகி போயிருக்கு. அதே பக்கத்துல இன்னொரு நியூக்ளியோஃபைல் அப்ரோச் பண்றதை விட இந்த மாதிரி அல்லைலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல இங்க வந்து அப்ரோச் பண்றது ஈஸிங்கிறதுனால இதுதான் ப்ராடக்ட். ஸோ தட் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். இதுவா தான் இருக்கணும். நான் சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறேன். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்கடா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் கேளுங்க. மிஸ் தப்பா சொல்லியிருந்தனால மறுபடியும் சொல்லுங்க. மிஸ் அந்த இடத்துல இந்த வீடியோவில் தப்பு பண்ணியிருக்கேன், நான் மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிடுறேன். சரி, இப்போ இந்த கேஸ் பார்ப்போம். இப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம பல 100 டைம் நம்ம கிளாஸ்ல 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல என்னன்னா HOH போடும். பெரும்பாலும் ஹைட்ராலிசிஸ் நடக்காது, நான் அதனால நீங்க உங்களுக்கு இது குழப்பமா இருக்கலாம். இப்போ HOH போட்டு பண்றாங்க அப்படின்னா, அதாவது H பிளஸ் OH மைனஸா இது பிரிஞ்சிடும். இது என்னது, டெல் மைனஸ் டெல் பிளஸா பிரிஞ்சிடும். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான் இதுல நடக்கும். இதை நான் சொல்லியிருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்டிகைட் ஹீட்டோ நடத்தும் போது ஒரு தடவை நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா இந்த பாண்டு பிரேக் ஆகுது, ஓல போய் H ஆட் ஆகுது. ஸோ சாரி, இது டெல் பிளஸ்டா, இது டெல் மைனஸ், ஞாபகம். அடுத்தது இது வந்து இந்த கார்பன்ல வந்து OH மைனஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஆறுக்கு பதிலாக H இருந்தது அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ரொம்ப குட்டி, அதே மாதிரி இது பிளஸ் ஐ குரூப்பும் கிடையாது, அதனால இந்த டெல் பிளஸ் சார்ஜ் எதுவும் குறைக்காது. அதனால இதனுடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, 2280 சொல்றாங்க. ஏன் 2280? அதாவது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டர். அப்போ ப்ராடக்ட் தானே அதிகமா இருந்திருக்கு, அதனால தானே நம்மளுக்கு ஹோல் நம்பர் பாசிட்டிவ்ல, அதாவது 2280, இல்லைன்னா ஃபிராக்ஷனல் நம்பர்ல வந்திருந்திருக்கும். ஸோ அப்போ இது கரெக்டா தான் படுது. பார்க்கலாம் அடுத்ததுல பாருங்க. இதுல ஒரு பக்கம் H தான் இருக்கு, இன்னொரு பக்கம் பல்க் குரூப் இருக்கு, பெருசா இருக்கு. பெருசா இருந்துச்சுன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா வர்ற நியூக்ளியோஃபைல் வரதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ OH மைனஸ் தானே இப்படி கூட என்டர் ஆக வேண்டிய நியூக்ளியோஃபைல், ஏன்னா இந்த இடத்துல டெல் பிளஸ் கிரியேட் ஆயிருக்கும், இந்த இடத்துல டெல் மைனஸ். இப்போ என்ன ஆயிருக்கும்னா
இங்க வந்து இது வரதுக்கு கஷ்டமாக இருந்தாலும், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறது இருந்தாலும் இது மைனஸ் ஐ எஃபெக்ட்ங்கிறதுனால என்ன ஆகும்னா இதை பிடிச்சி இழுத்து இந்த டெல் பிளஸ் சார்ஜை கொஞ்சம் கூட்டி விடும். இங்க நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனது காரணம் குட்டி குரூப். இங்க இருக்கிற ரெண்டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மி, இங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகம், ஆனா டெல் பிளஸ் சார்ஜை கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுங்கிறதுனால அந்த சென்டரை ஈஸியா OH மைனஸ் அட்டாக் பண்ண முடியும். இருந்தாலும் இதுவா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸா இல்ல வந்து மைனஸ் ஐ எஃபெக்டானா, அந்த மைனஸ் ஐ எஃபெக்ட்ல பெருசா CCl3 கிடையாது, NO2 மாதிரியோ அந்த மாதிரி பெரிய அளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் இது மைனஸ் ஐ குரூப் தான், கன்சிடரபிள் மைனஸ் ஐ குரூப் தான். பட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் பெருசா பிளே பண்ணி இங்க என்ன ஆயிரும்னா அதனோட கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகும். அதனாலதான் இதுல ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குங்கிறதுனாலதான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இதுல 2000, இதுல 2280. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான்டா. இதுலயும் மிஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. இந்த இடத்துல டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்லயே கேளுங்க. வாட்ஸ்அப்லயே நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு அதை வாய்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படி முடியாத பட்சத்துக்கு மறுபடியும் இதை எடுத்து வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். குட் கார்த்திகேயன், இந்த வாட்டி கண்டிப்பா நீங்க 12th போர்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். எனக்கு நீட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வேணும் கண்டிப்பா. நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும்ப்பா.